ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் பன்னீர் கட்லெட். இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கட்லெட் செய்ய நான் ஒரு வாழைக்காவும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் குக்கரில் போட்டுட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்தால் போதும். 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது கூட பொடிச்சு வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். ஜஸ்ட் நம்ம இந்த மசாலா இது கூட மிக்ஸ் ஆனால் போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதில் வறுத்துக்க போகிறேன். நல்லா மசாலாலாம் பன்னீர் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். வாழைக்காவையும் உருளைக்கிழங்கையும் 2 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை நீங்கள் பீல் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி நல்லா வந்துடும். இது எல்லாத்தையும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனை சூடு பண்ணிக்கிறேன். சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் 2 பச்சை மிளகாய் மாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால 2 மட்டும் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு இது கூட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பன்னீர்லேயும் வாழைக்காய் எல்லாத்துலேயும் நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக மட்டும் இதுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். மசாலாலாம் ஒரு 3 நிமிஷம் நான் வதக்கிட்டேன் நல்லா. இது கூட மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் வாழைக்காயும் சேர்த்துக்கிறேன். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இந்த பன்னீரையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வேகலாம் வேண்டாம், எல்லாமே முன்னாடி வெந்தது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இதை நான் இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்பில் தான் உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். கட்லெட்டை இது மாதிரி நான் சிலிண்டர் ஷேப்பில் வந்து உருட்டி வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம டிப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். டிப்பிங்க்கு நான் 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். மாவு இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. ஒரு பவுலில் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டை இந்த மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் கிராம்ஸில் கொஞ்சம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிரெட் கிராம்ஸில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ரெடியான பிறகு பொரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக இது எண்ணெயில் போட்டுக்கலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் தான் உள்ளே நான் போட்டு ஃப்ரை பண்ணேன். நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் அந்த அளவுக்கு எடுத்துக்கவே இல்லை. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைக்காய் பன்னீர் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்குது. நல்ல டேஸ்டியாக இருக்குது. செய்கிறப்பயே கொஞ்சம் பாதி காலி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே நல்லா இருக்குது. இது டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.